ஓம் சாந்தி 2/1/2024. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானிகளாக ஆகின்ற பொழுது வீண் எண்ணங்கள் முடிந்து போய்விடும். எந்த விஷயத்திலும் பயம் ஏற்படாது. நீங்கள் கவலைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: புது மரத்தின் வளர்ச்சியானது எந்த வகையில் ஏற்படுகிறது மற்றும் ஏன் ஏற்படுகிறது? பதில்: புதிய மரத்தின் வளர்ச்சி மிகவும் சிறிது சிறிதாக பேன் நகர்வது போன்று ஏற்படுகிறது. எவ்வாறு நாடகம் பேன் நகர்வது போன்று நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவ்வாறு நாடகப்படி இந்த மரமும் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் மாயையை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. குழந்தைகளுக்கு ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. ஆத்ம அபிமானியாக ஆகின்ற பொழுது அதிக மகிழ்ச்சி இருக்கும். சேவையிலும் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருந்தால் கவலைகள் விலகிவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை அழிவற்ற மூர்த்தியாக இருக்கிறார். ஆன்மீக தந்தை என்று பரம்பிதா பரமாத்மா கூறப்படுகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் அழிவற்ற மூர்த்திகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் சீக்கியர்களுக்கும் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். எந்த தர்மத்தினருக்கும் புரிய வைக்க முடியும். இந்த மரம் சிறிது சிறிதாக வளரும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். எவ்வாறு நாடகம் பேன் நகர்வது போன்று நடைபெறுகிறது அவ்வாறு மரமும் பேன் நகர்வது போன்று வளர்கிறது. வளர்ச்சி அதிகரிப்பதற்கு முழு கல்பம் ஆகிவிடுகிறது. இப்பொழுது உங்களுடையது புதிய மரம். குழந்தைகளாகிய உங்களுக்கும் கல்பத்தின் ஆயுள் ஆகிவிடுகிறது. 5000 ஆண்டுகளாக நீங்கள் சக்கரத்தில் வருகிறீர்கள். பேன் நகர்வது போன்று இந்த சக்கரம் சுழல்கிறது. முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். இது கடினமான விஷயமாகும். நாடகப்படி சிறிது சிறிதாக மரம் வளரும் என்பதை தந்தை அறிவார். ஏனென்றால் மாயையின் எதிர்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் மாயையின் ராஜ்யம் இருக்கிறது. பிறகு ராவணனே இருக்க மாட்டார். குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் நன்றாக சேவை செய்வார்கள். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். புத்தியில் வீணான தவறான எண்ணங்கள் வராது. நீங்கள் மாயையை வென்றுவிட்டால் பிறகு யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. அங்கதனின் உதாரணம் இருக்கிறது அல்லவா? அதனால்தான் உங்களுக்கு மகாவீர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒருவர் கூட மகாவீரராக கிடையாது. கடைசியில் மகாவீரர்களாக ஆவீர்கள். அதுவும் வரிசைப்படியாக. யார் நன்றாக சேவை செய்கின்றார்களோ அவர்கள் மகாவீர் என்ற வரிசையில் வைக்கப்படுவர். இப்பொழுது வீரர்களாக இருக்கிறீர்கள். கடைசியில் மகாவீரர்களாக ஆவீர்கள். சிறிது கூட எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சிலர் அதிக அகங்காரத்தில் வந்து விடுகின்றனர். அனைவரையும் அலட்சியப்படுத்தி விடுகின்றனர். இதில் மிகவும் பணிவுடன் இருந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. அமிர்தசரஸில் நீங்கள் சீக்கியர்களுக்கு சேவை செய்ய முடியும். அனைவருக்கும் ஒரே ஒரு செய்திதான் கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களது ஆத்மாவின் கரைகள் நீங்கிவிடும். எஜமானனை ஜபித்தால் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஏக் ஓம்கார் சத்தியமானவர், அழிவற்றவர். அழிவற்ற மூர்த்தியாக இருப்பது யார்? சத்குரு அழிவற்றவர் என்று கூறுகின்றனர். அகால மூர்த்தியாக ஆத்மா இருக்கிறது அல்லவா? அதை காலனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மாவிற்கும்
பாகம் கிடைத்திருக்கிறது. அதை நடித்தே ஆக வேண்டும். அதை காலன் எப்படி அழிக்க முடியும்? ஷரீரத்தை அழித்து விடுகிறது. ஆத்மாவானது அழிவற்றது ஆகும். சீக்கியர்களிடம் நீங்கள் சென்று சொற்பொழிவு செய்யுங்கள். கீதை கூறுபவர்களும் சொற்பொழிவு செய்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் பல சடங்குகள் உள்ளன. ஞானம் சிறிதும் கிடையாது. ஞானக்கடலானவர் ஒரே ஒரு தந்தை. மனிதர்கள் ஞானமுடையவர்கள் என்று கூற முடியாது. தேவதைகளும் மனிதர்கள் அல்லவா? ஆனால் தெய்வீக குணங்கள் இருப்பதால் தேவதைகள் என்று கூறப்படுகின்றனர். அவர்களுக்கும் தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைத்திருந்தது. நீங்களும் இந்த ராஜயோகத்தின் மூலம் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். சத்குரு அகால் என்று கூறுகின்றனர். சத்தியமானவர் அந்த ஒரே ஒரு தந்தை. அவர் பதீத பாவனர். 2 தந்தைகளின் அறிமுகமும் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு 2 நிமிடம் பேசுவதற்கு கிடைத்தாலும் பெரிய விஷயமாகும். 1 நிமிடம் 1 நொடி கிடைத்தாலும் பெரிய விஷயம். யாருக்கு முந்தைய கல்பத்தில் அம்பு பதிந்ததோ அவர்களுக்கு தான் பாயும். எதுவும் பெரிய விஷயமில்லை. செய்தி கொடுத்தால் போதும். பாபா புரிய வைத்திருக்கிறார். குருநானக் வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். அதற்கு தூய்மையாக வேண்டும் என்ற செய்தி கொடுப்பது கிடையாது. அவர்கள் தூய்மையான ஆத்மாக்கள் மேலிருந்து வருகின்றனர். அவர்களுடைய தர்மம் விரிவடைகிறது. வந்து கொண்டே இருக்கின்றனர். உண்மையில் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக எந்த மனிதனும் ஆக முடியாது. சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை. மனிதர்கள்தான். பிறகு இந்த தர்மத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது. தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள். தூய்மையாக ஆகுங்கள். அசுத்த ஆடைகளை துவைப்பது என்று குருநானக் கூறியிருக்கிறார். இதுவும் பின் நாட்களில் சாஸ்திரங்கள் எழுதியவர்கள் உருவாக்கியது ஆகும். முதலில் மிக குறைவாக இருந்தது. அதை எப்படி கூறுவது? இந்த ஞானமும் இப்பொழுது தந்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பிறகு சாஸ்திரங்களாக பின் நாட்களில் உருவாகின்றன. சத்தியுகத்தில் சாஸ்திரங்கள் இருக்காது. தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். விநாசம் ஆகியே தீர வேண்டும். ஏக் ஓங்கார் என்று கூறுகிறீர்கள். பிறகு சர்வ வியாபி என்று யாரை கூறுகிறீர்கள் என்று கேளுங்கள். அவர் தந்தை அல்லவா? அவரது குழந்தைகளாகிய நாமும் அழிவற்றவர்களாக இருக்கிறோம். நமது சிம்மாசனம் இதுவாகும். நாம் ஒரு சிம்மாசனத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறோம். 84 சிம்மாசனத்தில் அமர்கிறோம். இப்பொழுது இது பழைய உலகம். எவ்வளவு குழப்பங்கள் உள்ளன. புது உலகத்தில் இந்த விஷயங்கள் இருக்க முடியாது. அங்கு ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். தந்தை உங்களுக்கு உலக ராஜ்யம் கொடுக்கிறார். உங்கள் மீது யாரும் படையெடுக்க முடியாது. துவாபர யுகத்திலிருந்து அவர்களது தர்மத்தை உருவாக்குவதற்கு தர்மஸ்தாபகர்கள் வருகின்றனர். அவர்களது தர்மம் வளர்ச்சி அடையும் பொழுது, வலிமை அதிகமாகும் பொழுதுதான் யுத்தத்திற்கான விஷயம் ஏற்படுகிறது. இஸ்லாமியர்கள் முதலில் எவ்வளவு குறைவாக இருந்திருப்பர். உங்களது தர்மம் இங்கு உருவாகிறது. பிறகு ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருப்பீர்கள். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சிலரால் நாடகப்படி எதையும் தாரணை செய்ய முடிவது கிடையாது. அவர்களது பதவி கண்டிப்பாக குறைவாக இருக்கும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இதில் சாபம் எதுவும் இல்லை. மகாவீரர்களுக்கு தான் மாலை உருவாகிறது. நாடகப்படி அனைவரும் ஒரே போல முயற்சி செய்ய இயலாது. முன்பும் செய்திருக்க முடியாது. பிறகு என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று கேட்கின்றனர்.
உங்களிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று தந்தை கூறுகிறார். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் தந்தை என்ன செய்ய முடியும்? யார் யார் எந்த பதவிக்கு தகுதி வாய்ந்தவராக இருக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்கின்றார். எஜமானரை நினைத்தால் சுகம், அமைதி கிடைக்கும் என்று சீக்கியர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். அவர்களது தர்மம் ஸ்தாபனை ஆகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. இப்பொழுது அனைவரும் கீழே வந்து விட்டனர். சத்குரு அகால் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பிறகு யாரை குரு என்று கூறுகிறீர்கள்? சத்கதி கொடுக்கும் குரு ஒருவர்தான். பக்தி கற்றுக் கொடுப்பதற்கு பல குருக்கள் தேவை. ஞானத்தை கற்றுக் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை. ஆக தாய்மார்களாகிய நீங்கள் அவர்களுக்கு புரிய வையுங்கள். நீங்கள் தூய்மையின் அடையாளமான கங்கணத்தை கட்டிக்கொள்கிறீர்கள். உங்களுடையதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் தாய்மார்களாகிய நீங்கள்தான் சொர்க்க வாசலை திறக்கக்கூடியவர்கள். தாய்மார்களாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞான கலசம் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தன்னை மகாவீர் என்று கூறிக்கொள்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் கூற முடியும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சிக்கலான சடைமுடி கூட தூய்மையின் அடையாளம். அகால மூர்த்தியாகிய பதீத பாவன் தந்தையின் புகழை முழுமையாக சொல்ல வேண்டும். சாது சந்நியாசிகள் பரமாத்மாவிற்கு வணக்கம் என்று கூறுகின்றனர். சர்வ வியாபி என்றும் கூறுகின்றனர். இது தவறு. தந்தையின் புகழை நீங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். தந்தையின் புகழ் மூலம் நீங்கள் நீந்தி விடுகிறீர்கள். ராம் ராம் என்று கூறினால் கடந்து விடலாம் என்று கதை கூட உள்ளது. தந்தை கூறுகிறார், தந்தையை நினைவு செய்தால் விஷக்கடலை கடந்து விடுவீர்கள். நீங்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும். நீங்கள் அமிர்த சரஸுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றுங்கள். சத்குரு அகால் மூரத் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். ஆனால் அவர் இப்பொழுது கூறுகிறார், தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். சிவபாபா அழிவற்ற மூர்த்தி, நிராகாரர். ஆத்மாக்களாகிய நீங்களும் நிராகாரராக இருக்கிறீர்கள். எனக்கென்று சரீரம் கிடையாது, நான் கடனாக எடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ராவணனை வெல்வதற்காக நான் தூய்மை இல்லாத உலகிற்கு வருகிறேன். இங்குதான் கட்டளை கொடுப்பேன். ஏனென்றால் பழைய உலகத்தில்தான் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிறீர்கள். புதிய உலகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. அந்த நேரத்தில் மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தனர். பிறகு வரிசை கிரமமாக சதோ ரஜோ தமோவில் வருகின்றனர். யார் அதிக சுகம் அடைகின்றனரோ அவர்களே அதிக துக்கமும் அடைகின்றனர். நீங்கள் அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். எப்பொழுது மரம் முடிவடைகிறதோ அனைவரும் வந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகிறது. இவ்வாறு நீங்கள் மிக அன்புடன் பொறுமையாக மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். நீங்கள் சித்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உண்மையில் புதியவர்களுக்காக தான் சித்திரங்கள் உள்ளன. எந்த தர்மத்தினருக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். ஆனால் குழந்தைகளிடம் அம்பு பாயும் அளவிற்கு நினைவு கிடையாது. பாபா, நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று கூறுகின்றனர். மாயை முகத்தை முற்றிலும் கருப்பாக ஆக்கிவிடுகிறது. நான் தேவதையாக இருந்தேன், இந்த நேரத்தில் அசுரனாக இருக்கிறேன் என்பதும் அவர்களுக்கு தெரிவது கிடையாது.
தந்தை கூறுகிறார், இப்பொழுது தன்னை ஆத்மா என்றுணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். சினிமாவின் ஸ்லைடிலும் எழுதுங்கள், என்னை நினைவு செய்தால் உங்களது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று திரிமூர்த்தி பரம்பிதா பரமாத்மா சிவன் கூறுகிறார். நீங்கள் முக்தி ஜீவன் முக்தியை அடைந்து விடுவீர்கள். அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? ஸ்லைடை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் மன்மனாபவ என்ற வசீகரிக்கும் மந்திரத்தை அனைவரும் கொடுங்கள். இந்த படிப்பில் தாமதம் ஏற்படுவது கிடையாது. நாளடைவில் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். கவலைப்படும் விஷயம் எதுவும் இல்லை. கவலைகளிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும். மனிதர்களை பாருங்கள், மரணத்திற்கு எவ்வளவு பயப்படுகின்றனர். இங்கு பயப்படும் விஷயம் கிடையாது. மரணம் வரக்கூடாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது நாம் பரீட்சையை முடிக்கவில்லை, இப்பொழுது யாத்திரையை முடிக்கவில்லை என்றாலும் ஏன் ஷரீரத்தை விட வேண்டும்? இவ்வாறு தந்தையிடம் இனிமையாக பேச வேண்டும். நல்ல பழக்கமாக ஆகிவிடும். இங்கு சித்திரங்களின் முன்னால் வந்து அமர்ந்து விடுங்கள். பாபாவிடமிருந்து நமக்கு உலக ராஜ்யம் கிடைக்கிறது. ஆக அப்படிப்பட்ட தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நான் இவ்வாறு ஆகப் போகிறேன் என்ற நினைவு பிரம்மா பாபாவிற்கு வந்துவிட்டது. ஆக நான் இவ்வாறு ஆவேன் என்ற மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது. பார்த்ததுமே போதை அதிகரித்து விடுகிறது. நீங்களும் இவ்வாறு ஆக வேண்டும். பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்து அவசியம் இவ்வாறு ஆவோம். வேறு எந்த வேலையும் கிடையாது என்றால் இங்கு சித்திரங்களின் முன் வந்து அமர்ந்து விடுங்கள். தந்தையின் மூலம் நமக்கு இந்த ஆஸ்தி கிடைக்கிறது. இதை உறுதியாக்கி விடுங்கள். இந்த யுக்தி குறைந்தது கிடையாது. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் நினைவு செய்வது கிடையாது. பாபா கூறுகிறார், இங்கு வருகிறீர்கள் என்றால் அதிக பயிற்சி செய்யுங்கள். கிரகச்சாரம் எதுவாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். ஏணிப்படி சித்திரத்தில் இவ்வாறு சிந்தனை செய்யுங்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஸ்ரீமத் படி நடக்க முடியாது. பாபா வழி கூறுகிறார். மாயை துண்டித்து விடுகிறது. பாபா பல யுக்திகளை கூறுகிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அத்தீந்திரிய சுகம் பற்றி கோப கோபியர்களிடம், அதாவது நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்தே தீருவோம் என்பவரிடம் கேளுங்கள். பாபா சொர்க்கத்தை உருவாக்கி அதில் நம்மை எஜமானர்களாக ஆக்குகிறார். இவ்வாறு சித்திரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபித்து கூறுகிறீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்ததும் குழப்பமடைந்து விடுகின்றனர். ஸ்தாபனை செய்வதில் கால தாமதம் அவசியம் ஏற்படுகிறது. கர்மாத்தீத் நிலைக்கும் நேரம் ஏற்படுகிறது. அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தீவிர பக்தி செய்பவர்களும் கூட சிலையின் முன் அமர்ந்து விடுகின்றனர். எனக்கு காட்சி கிடைக்க வேண்டும். நீங்கள் இவ்வாறு ஆகிறீர்கள் என்றால் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். உங்களிடம் பேட்ஜும் இருக்கிறது. பாபா தனது பக்தி மார்க்கத்தின் உதாரணத்தை கூறுகிறார். எனக்கு நாராயணனுடைய சிலையின் மீது மிகுந்த அன்பு இருந்தது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது. இப்போது தந்தை கூறுகிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். நான் கீழ்ப்படிதலுள்ள சேவகன் என்று பாபா கூறுகிறார். எனக்கு நீங்கள் ஏன் தலை வணங்குகிறீர்கள்? நல்லது. இனிமையிலும் இனிமையான
தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. பணிவின் குணத்தை கடைபிடிக்க வேண்டும். சிறிதும் அகங்காரத்தில் வரக்கூடாது. மாயையால் அசைக்க முடியாத அளவிற்கு மகாவீரராக ஆக வேண்டும். 2. அனைவருக்கும் மன்மனாபவ என்ற வசீகர மந்திரத்தை கூற வேண்டும். மிக அன்பாக மற்றும் பொறுமையாக அனைவருக்கும் ஞான விஷயங்களை கூற வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அனைத்து தர்மத்தினருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம்: கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநலமான உணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கும் தந்தைக்கு சமமான கர்மாதீத் ஆவீர்களாக அனைவரையும் விடுபட்டவராக ஆக்குவது குழந்தைகளாகிய உங்களுடைய சேவை. எனவே மற்றவர்களை விடுபட்டவராக ஆக்கும் பொழுது நீங்கள் பந்தனத்தில் உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு விடாதீர்கள். எல்லைக்கு உட்பட்ட எனது எனது என்பதிலிருந்து விடுபட்டவராக ஆகும் பொழுது அவ்வியக்த நிலையை நீங்கள் அனுபவம் செய்யக்கூடியவர்களாக ஆவீர்கள். எந்த குழந்தைகள் லௌகீகம் மற்றும் அலௌகீகம், கர்மம் மற்றும் சம்பந்தம் இவை இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே தந்தைக்கு சமமாக கர்மாதீத் நிலையை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே எதுவரை கர்மங்களின் பந்தனங்களிலிருந்து விலகியவராக ஆகியுள்ளேன் என்பதை சோதனை செய்யுங்கள். வீணான சுபாவ சம்ஸ்காரம் ஆகியவற்றிற்கு வசப்பட்டு விடுவதிலிருந்து விடுபட்டு உள்ளேனா? எப்பொழுதாவது ஏதாவது பிந்தைய சம்ஸ்காரம் சுபாவம் என்னை வசப்பட்டவராக ஆக்கி விடுவது இல்லையே என்று சோதனை செய்யுங்கள். ஸ்லோகன்: சமமாக மற்றும் முழுமையாக ஆக வேண்டுமென்றால் அன்பு கடலில் மூழ்கிவிடுங்கள். விளக்கம்: அவ்வியக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா. இதே தீவிர முயற்சியின் லட்சியத்தை கொள்ளுங்கள். நடந்தாலும் சென்றாலும் ஃபரிஷ்தா சொரூப உணர்வை அதிகரியுங்கள். ஆழமான அமைதி மூலமாக அஷரீரி நிலையின் பயிற்சி செய்யுங்கள். ஒரு நொடியில் எந்த ஒரு எண்ணத்தையும் முடித்துவிட்டு சம்ஸ்கார ஸ்வபாவத்தில் லேசாகவும் ஒளியாகவும் இருங்கள். ஓம் சாந்தி.